திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. திருச்செந்தூரில் 67 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்செந்தூர் பந்தல் மண்டப சிவன் கோவிலில் மழை நீர் புகுந்தது. திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவன் கோவிலில் மழை நீர் புகுந்துள்ளது. திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தினுள் அமைந்துள்ள முருகன் கோவிலுடன் இணைந்த சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலிலும் வெள்ளம் சூழ்ந்தது. முக்கிய செய்தி: திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருகிறார். தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவன் கோவிலில் மழை நீர் புகுந்துள்ளது. திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தினுள் அமைந்துள்ள முருகன் கோவிலுடன் இணைந்த சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலிலும் வெள்ளம் சூழ்ந்தது. முக்கிய செய்தி: திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருவதால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. திருச்செந்தூரில் 67 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், வணக்கம். சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆறுமுகநேரி, ஆத்தூர், காயல்பட்டினம், உடன்குடி ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது. கடந்த 2 தினங்களாக மிதமாக பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் கனமழையாக பெய்தது. குறிப்பாக நேற்று இரவு 12:30 மணி நிலவரப்படி திருச்செந்தூரில் 630 மில்லிமீட்டர் அளவிலும், காயல்பட்டினத்தில் 759 மில்லிமீட்டர் அளவிலும், குலசேகரர் பட்டினத்தில் 280 மில்லிமீட்டர் அளவிலும் மழை பதிவாகி இருந்தது. இதனால் அனைத்து சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதுடன் தாழ்வான பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த ஏராளமானவர்கள் மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளதுடன் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருந்தனர். மேலும் திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தினுள் அமைந்துள்ள முருகன் கோவிலுடன் இணைந்த சிவகொழுந்தீஸ்வரர் கோவிலிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கு வரக்கூடிய பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய சன்னதி தெரு மற்றும் டிபி ரோடு உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.